ஹாய் ஹலோ ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம கிளாசிக் 350யோட ஃபோர்த்து சர்வீஸோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபோர்த்து சர்வீஸ் பண்ணுறதுக்குள்ளே நம்ம வண்டியில் என்னெல்லாம் சேஞ்சஸ் ஆயிருக்குன்னு பார்க்கணும். இதுவரை வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 5400 சில்லற கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. ஏன்னா இவ்வளோ தான் ஓடி இருக்குது, ரொம்பலாம் நான் அவ்வளோ ஓட்டவே இல்லை. வண்டி எடுத்து 1 இயர் ஆகுது, போன பொங்கலுக்கு எடுத்தது. அப்புறமா கிலோமீட்டர்லாம் செக் பண்ணியாச்சு. இப்போது சர்வீஸ் சிம்பிளும் காட்டுது, எனக்கு அந்த ஸ்பேனர் சிம்பிள் காமிச்சிட்டே இருக்குது. இதுவரையும் வண்டியில் என்னெல்லாம் இஷ்யூ இருக்குது இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு 5000 கிலோமீட்டர் ஓடிட்டுமா, இது வரைக்கும் என்னெல்லாம் இஷ்யூலாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் இந்த வண்டியை பற்றி எல்லாம் கொஞ்சம் கிளியராக பார்க்கலாம். இப்போ இந்த வண்டி எடுத்து நான் 1 இயர் ஆச்சு. இப்போ எனக்கு இருக்க சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் நான் சொல்கிறேன். இது நார்மலாக ஓட்ட ஆரம்பித்தவன் எல்லாருக்கும் வர சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் தான். ஃபஸ்ட்டு வண்டியோட அவுட்லுக் பார்க்கலாம். ஏன்னா இதுவரை நான் வண்டி கீழே போட்டதும் இல்லை, சின்னதாக ஒரு டேமேஜ் கூட ஆனதே கிடையாது. இருந்தாலும் இந்த வண்டியில் சில ஆப்ஷன்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. இந்த அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாடலில் கொடுத்துருந்தாங்க. இந்த சார்ஜிங் போர்ட்டு, அப்புறமா எல்லாமே எல்இடியில் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடிலாம் ஆலோஜனில் தான் இருந்தது. சரி, இப்போது இந்த 5400 சில்லற கிலோமீட்டர் ஓடி இருக்கோம்ல, இப்போ என்னென்னலாம் இஷ்யூ இருக்குன்னா, எனக்கு இந்த கீர் ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா நான் ஒவ்வொரு தடவையும் கீர் போடும்போது ஏதோ கொஞ்சம் ரஃப்பாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு மேஜராக இந்த ப்ராப்ளம் தான் எனக்கு இருக்குது. ஆனால் நிறைய பேர் கேட்டதுக்கு ராயல் என்ஃபீல்டில் எல்லாத்துலேயுமே அப்படி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு நான் ஸ்கூட்டி அது போல் வண்டி ஓட்டுறதால எனக்கு திடீர்னு ராயல் என்ஃபீல்டு மாறும்போது எனக்கு கொஞ்சம் இது டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஆனால் நார்மலாகவே இந்த வண்டி கொஞ்சம் ஹெவியான வைக்கிறதுல அப்படி தான் இருக்கும் போல். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் செயின் லூப் அடிக்காதனால வண்டி இதுமாரி செயின் துரும்படிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பார்க்கும்போதே தெரியும், பயங்கர டஸ்ட்டாகவும் துரும்படிச்சும் இருக்குது. அப்பப்போ வாட்டர் சர்வீஸ் பண்ணுவேன், ஆனால் செயின் லூப் அடிக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் இந்த வண்டி வச்சுருக்கோங்க நிறைய பேர் இதே போல் தான் இருப்பீங்க. செயின் லூப்புன்ற ஒரு மேட்ரே மறந்து வரும் நம்ம. அப்புறமா தான் என் ஃப்ரெண்டு சொன்னான், இதுமாரி செயின் லூப் அடித்தா தான் செயின் ரைட் ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த வண்டிக்கு செயின் ரைட் போயிட்டாலும் கிட்டத்தட்ட 3000 அப்படி கிட்ட வந்துடும் புதுசாக மாற்றணும்னா. ஏன்னா எல்லாமே ரேட்டு கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது இந்த வண்டிக்கு ஸ்பேரு. அதனால் செயின் லூப் அடித்து நல்லா கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் செயினை. இப்போ நான் மெயின்டைன் பண்ணாதான் எனக்கு இந்த செயின்லேருந்து ஒரு மாதிரி சவுண்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த டஸ்ட்னால். ஏன்னா இது அப்படியே அந்த டஸ்ட்டெல்லாம் உள்ளே போய் சேர்ந்து துரும்பு அடிக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. சரி, உள்ளேயும் துரும்பு தான் அடிச்சிருக்கு. ஏன்னா நம்ம ரொம்ப நாளாக செயினை க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கிறதால. அதனால் அப்பப்போ அந்த செயினை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்கனால வண்டியில் செயின் அப்படி ஒரு முக்கியமான விஷயமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு முக்கியமான விஷயந்தான். ஏன்னா இதுலேருந்து இப்போ எனக்கு சவுண்டு வர ஆரம்பிச்சிச்சு. நான் 4th சர்வீஸில் போய் அங்கே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறமா ஏர் ஃபில்டர்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ண முடிஞ்சால் வீட்டிலே க்ளீன் பண்ணுங்கள். சரி, நிறைய பேர் இந்த ஸ்ப்ரிங்கை பற்றி கேட்குறீங்க. இந்த ஸ்ப்ரிங்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். பழைய வண்டிகளில் வண்டியில் இன்பில்டாக வரும். ஆனால் நம்ம இப்போ எடுக்கிற வண்டிங்களில் எதுலையுமே இந்த ஸ்ப்ரிங் வராது. இது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். நீங்கள் ஷோரூம்லேயே பார்த்தீங்கன்னா இதுமாதிரி சீட்டோட ஸ்ப்ரிங்குன்னு கேட்டிங்கன்னா அவங்களே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க. அந்த அமௌண்ட்டு பே பண்ணிங்கன்னா அவங்களே போட்டு கொடுத்துருவாங்க. இது கொஞ்சம் பெரிய வேலை தான். ஏன்னா வண்டி ஃபுல்லாகவே பிரித்து மாற்றமே தான் இருக்கும் அந்த ஸ்ப்ரிங்கை. அப்புறமா இந்த ஸ்டாண்டு இது டைட்டாக இருக்குமே ஃபீல் ஆகுது. ஏன்னா இப்போ நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். உங்கள் வண்டியில் இந்த ப்ராப்ளம் வரணும்னு அவசியம் இல்லை. நான் யூஸ் பண்ண வரையும் எனக்கு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இது இருக்குது. அது இப்போ சர்வீஸ் எடுத்துன்னு போகும்போது கண்டிப்பாக அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறமா என்ன இப்போது 5000 கிலோமீட்டரில் என்ன சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைட்டாக ஒரு மாதிரி வெளுக்கிறமே இருக்குது. ஆனால் நான் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல வண்டியை. அப்பப்போ இந்தமாரி எல்லா பாலிஷ்லாம் போட்டு வச்சுருந்தா கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும். நான் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண தான் சொல்லுவேன். அப்புறமா இந்த டிஸ்கில் ஒரு மாதிரி ஒவ்வொரு தடவையும் பிரேக் பிடிக்கும் போது சவுண்டு வருது. இது என்னன்னு கேட்டதுக்கு இதுமாதிரி பிளைட் தேய ஆரம்பிச்சிடும், அதனால் உங்களுக்கு அந்த சவுண்டு வரும். நீங்கள் அது சரியாயிடும் ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதெல்லாம் நார்மல் தான். ஏன்னா ரொம்பலாம் சவுண்டு வரல. ஏன்னா பிரேக் பிடிக்கும் போது ஏபிஎஸ்சில் கண்டிப்பாக சவுண்டு வரதான் செய்யும் லைட்டாக. அதுமாதிரி லைட்டாக தான் வருது. அது கேட்டதுக்கு அது தேய்ச்சி போட்டால் சரியாக போய்டும் அப்படின்னு சொன்னாங்க. அது எப்படின்னு தெரியல, ஷோரூம் போய் பார்த்துக்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா வேறு என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே கொஞ்சம் ஒருமாரி ரஃப்பான மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா நான் வண்டியை டெய்லியெலாம் ஓட்ட மாட்டேன். வீக்லி ஒன்ஸு, மந்த்லி அப்படி ஒரு 3 டைம்ஸ் அப்படி தான் ஓட்டுவேன். அதனால் எனக்கு எல்லாமே கொஞ்சம் ரஃப்பான மாதிரி ஃபீல் ஆகுது. ரொம்ப நிறுத்தி வச்சாலும் தப்பு, டெய்லியும் ஓட்டினாலும் தப்பு, அது போல் தான் ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் பிரேக் ஆயில் கம்மியாக இருக்குது, ஒரு சில ஆயிலெலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் எல்லா ஆயிலும் டாப்அப் பண்ணோம். இப்போ நம்ம 4th சர்வீஸ் போனாவே எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறமா வேறு என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பிரேக்கில் எந்த குறையும் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் லெவல்லாம் செக் பண்ணேன். கீழே பார்த்தா ஒன்றும் தெரியல, அது எப்படி செக் பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் மற்றபடி எந்த ஒரு ஃபிசிக்கல் டேமேஜும் இல்லை நம்ம வண்டியில். இப்போ இப்போதைக்கு இவ்வளோ தான் ப்ராப்ளம். அப்புறம் வண்டி லைட்டாக அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அது என்னன்னு தெரியல. வண்டியில் பெட்ரோல் இருந்தாலும் சரி, லைட்டாக அடிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அது கேட்டதுக்கு ஷோரூம் வாங்க, அங்கே பார்த்துக்கலாம் சொன்னாங்க. இது வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணதில் இதுதான் ப்ராப்ளமே. எனக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம் நினைக்கிறது எனக்கு வண்டி அடைக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அது எப்போ இருந்தோன்னா நான் ஒரு வாட்டர் வாஷ் பண்ணேன், அதுலேருந்து தான் எனக்கு அதுமாதிரி ஃபீல் ஆச்சு. சரி, அதையும் ரெடி பண்ணிக்கலாம் அங்கே போய்ட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு.
இப்போ வந்து இப்போ என்னென்னலாம் ப்ராப்ளம் இங்கே பார்த்துட்டு போய்டும். ஏன்னா அங்கே போய்ட்டு சொல்ல யோசிக்க முடியாது. இதுமாரி டிஸ்க் ஆயிலு அதெல்லாம் எல்லாத்தையும் செக் பண்ணேன். எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நான் ஓட்டவே இல்லை வண்டி அவ்வளோவா. பிரேக்லாம் கரெக்டான லெவலில் தான் இருக்குது. ஏன்னா இது அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ்ன்றதால மோஸ்ட்லி நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா கடைக்கு திரும்பி தான் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்புறமா ஃப்ரண்ட் பிரேக்லேயும் அதே மாதிரி தான். அந்த ஏபிஎஸ்லேருந்து லைட்டாக ஒரு நாய்ஸ் வருமே இருந்தது. அது நார்மல் தான் எனக்கு தெரியுது. இருந்தாலும் லைட்டாக எனக்கு வந்து புதுசாக இந்த வண்டி யூஸ் பண்ணுறதால எனக்கு அந்த இஷ்யூ வந்து இருக்குது. அது அங்கே போய் ஷோரூமில் என்னென்னு கேட்கலாம். அப்புறம் ஹெட்லைட்டை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் மேலே தூக்கிட்டுமே இருக்குது. அதை வந்து கொஞ்சம் டவுன் பண்ணணும். அது நம்மளே டவுன் பண்ணிக்கலாம். ஆலங்கேமே ஒரு ஸ்பேனருமே இருக்குது. அது வேணும்னா நம்ம வீட்டில் கூட டவுன் பண்ணிக்கலாம். இருந்தாலும் சரி நான் இப்போ ஃபோர் சர்வீஸ் போகிறதெல்லாம் அங்கே போய் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு விட்டாச்சு. வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். சரி இப்போ என்னென்னலாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, சவுண்ட்லலாம் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, எந்த ஒரு நாய்ஸும் இல்லை, வண்டி நல்லாவே இருக்குது. ஹெட்லைட் மட்டும் கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்குமே இருக்குது. எப்படி சொல்கிறது, நீங்கள் ஹைவேல போகும்போது அவ்வளோ தெரிய மாட்டேங்குது. ஆனால் நீங்கள் ஒரு சின்ன சின்ன ரோட்டுங்களில் போகும்போது லைட் நல்லாவே இருக்குது. எல்இடி அவ்வளோதான் வரும், புரியுது எனக்கு. சரி ஓரளவுக்கு நல்லா டீசெண்டான ஒரு ஹெட்லைட் தான். அப்புறமா எந்த ஒரு நாய்ஸும் புதுசாலாம் வரல. வண்டியோட இன்ஜின் நல்லா சேம் அதே சவுண்டில் தான் இருக்குது. எப்போது வண்டி எடுக்கும்போது என்ன சவுண்ட் வந்ததோ அதேமாரி சவுண்ட் தான். நான் எந்த ஒரு எட்ஜஸ்ட்டும் ஆட் பண்ணல. வண்டியில் வந்து ஒரிஜினல் எட்ஜஸ்ட் அப்படியே தான் இருக்குது. ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக நான் வந்து மாற்றினா கண்டிப்பாக நல்ல ஒரு பிராண்டாக மாற்றுவேன். அதை நெக்ஸ்ட் வீடியோஸில் சொல்கிறேன். இந்த ராயல் என்ஃபீல்டோட ஃபவரே பார்த்திங்கன்னா இந்த எட்ஜஸ்ட் தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த சவுண்டுக்காக தான் இந்த வண்டி எல்லாருமே வாங்குறது. இப்போ பாருங்களேன், நான் ஒரு பேப்பர் வச்சு காட்டுறேன். அதில் பாருங்கள் அந்த ஸ்மோக்கோடைய அதான் புகை வராது, சும்மா அந்த டெப்த்து மட்டும் பாருங்களேன். இப்போ நான் ஒரு பேப்பர் வைக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு அந்த சும்மா அப்படி வைக்க கூட முடியல அந்த இடத்துல. அவ்வளோ பவரு அந்த சவுண்ட்லேயே தெரியும் உங்களுக்கு. அதனால தான் எந்த எட்ஜஸ்ட் மாறினாலும் அந்த சவுண்டு வந்து ஹெவியாக கேட்குது. அப்புறமா பார்த்திங்கன்னா வேறு என்னென்னலாம் இந்த வண்டியில் இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து இந்த ட்ரிப்பர் நேவிகேஷனில் டைம் தப்பாக காட்டுது. அது வந்து ஆப்பில் கனெக்ட் பண்ணவே சரியாக போயிடும். நிறைய பேர் வந்து டேங்க் கவர் வந்து எனக்கு இதுமாதிரி சிம்பிளாக சொல்லுங்கள், நீங்கள் போட்டுருக்குமே சொன்னீங்க. நான் போட்டுருக்கிறது வந்து டேங்க் கவர் போட்டிருக்குமே தெரியாது. ஏன்னா மேலே மட்டும் தான் இருக்கும், சைட்லலாம் கவர் ஆகாது உங்களால். அதனால் டேங்க் கவர் லுக் எதுவுமே அடி வாங்காது. அதேமாதிரி இந்த டேங்க் கவரில் நிறைய ஸ்பேசஸாக இருக்கும். அதனால் இந்த டேங்க் கவர் லிங்க் வேணும், நான் மேலே ஆட் பண்ணுறேன். வேணுன்றக்குமே போட்டுக்குங்க, நல்லாவே இருக்கும். இல்லை அந்த ராயல் என்ஃபீல்ட் சிம்பிளும் வரும். அப்புறமா வந்து வேறு என்ன இந்த வண்டியில் நான் ஆட் பண்ணியிருக்கேன்னா, பெருசாக எதுவுமே ஆட் பண்ணல இந்த கீ செயின் இந்த டேங்க் கவரை தவிர. அதனால் வண்டி வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுங்க. இப்போ நம்ம ஷோரூம் போயிடலாம். ஷோரூம் போனோடனே இப்போ என்னென்னலாம் இஷ்யூன்னு கேட்டாங்க. ஒரு பக்கத்துக்கு சொல்லியாச்சு என்னென்ன இஷ்யூ. எதுவுமே ஒரு மேஜரான இஷ்யூலாம் கிடையாது, சின்ன இஷ்யூ தான். அது கூட வந்து அது எனக்கே தோன்ற இஷ்யூ தான். இருந்தாலும் அதெல்லாம் அவங்க சரி பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, இந்த மிரர் வைப்ரேஷன் அப்புறமா ஒரு சில வைப்ரேஷன்லாம் இருந்தது. அப்புறம் அதெல்லாம் லிஸ்ட்டு போட்டு எழுதிட்டு அப்புறம் பில்லு கொடுத்துட்டாங்க. இவ்வளோ தான் எஸ்டிமேட்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து வண்டியை சர்வீஸ்க்கு மேலே ஏற்றிட்டாங்க. எந்த வண்டி சர்வீஸ் பண்ணாலும் அவங்க வாட்டர் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்ம சர்வீஸ் பண்ணவே வாட்டர் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. வாட்டர் சர்வீஸ் பண்ணி பாலிஷ் போட்டு வண்டி வெளியே வந்துச்சு. சர்வீஸ்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து நம்ம செயின் க்ளீன் பண்ண சொல்லியிருந்தேன். அதுக்காக வந்து செயின் லூப்பும் அடித்து கொடுத்தாங்க நம்ம வெளியே வரும்போது. அப்புறம் செயின் லூப்லாம் அடித்து முடிச்சுட்டு அப்புறம் ஃபைனலாக வண்டி டெலிவரிக்கு கொடுத்துட்டாங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு எடுத்துக்க சொன்னாங்க. அப்புறம் 5 மினிட்ஸ் கழிச்சு வண்டி நல்லா காஞ்ச அப்புறமா வண்டி டெலிவரி கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து ஃபைனலாக வண்டி லுக் இப்படி தான் இருக்குது. நான் சொன்ன எல்லா விஷயமும் கிளியர் ஆகிடுச்சு. நீங்களும் இது போல் ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 வச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர் இந்த வண்டி வச்சுருக்கீங்க பார்க்கலாம். சரி, எல்லாருக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.